நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கௌரி, 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 என்ன ராஜேஷ் அண்ணா? இல்ல, நேத்து மனோ கால் பண்றப்ப கௌரியோட நம்பர் கொடுத்தேன். அதான் என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு வந்தேன். கௌரி, மனோ கூப்பிட்டாரா? நேத்து நானும் அப்பாவும் ரொம்ப டென்ஷன்ல தூங்கவே இல்ல. மனோ என்ன கூப்பிட்டாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஏன் தூங்காம இருக்கணும்? மனோவோட விஷயத்துல எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன புதுசா? இல்ல, அது கொஞ்ச நாளா என் கூட பிறந்தவர் மாதிரி தானே என் கூட இருந்தாரு. அதான் கூப்பிட்டதும் பதட்டமாயிருச்சு. ஒருவேளை உனக்கு கால் பண்ணலனா நானே இங்க இருந்து அவனுக்கு கால் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஐயோ, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி புது பிரச்சனை ஏதாவது கொண்டு வராத. எங்கேயாவது எப்படியாச்சும் அந்த மனுஷன் உயிரோடு இருந்தாலே போதும். அக்கா, நீ எதுக்காக அண்ணா கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கௌரி, நான் உன்கிட்ட கேட்கதானே வந்தேன். மனோவை பத்தி இங்க யாருக்கு தெரியாம இருக்கு. இருந்தாலும் அவரை பத்தி பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ராஜேஷ். நேத்து அவர் கூப்பிட்டப்போ அவரும் அதே தான் சொன்னாரு. மனோவோட விஷயத்துல இனி யாரும் தலையிட வேண்டான்னு. ஓகே கௌரி, உனக்கு கால் வந்துச்சுல்ல, அது போதும். இனிமே நான் இந்த மாதிரி கேட்க மாட்டேன். நான் வரேன் காயத்ரி. அக்கா, நீ இப்படி பண்றது ரொம்ப நன்றி கெட்டத்தனமா இருக்கு. மனோஜ் மாமாவை இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம காப்பாத்தினது, உன்னை அவர் கூட சேர்த்து வச்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாத்துக்கிட்டது ராஜேஷ் அண்ணாதான் அதுக்கு காரணங்கிறத நீ மறந்துடாத. நான் ஒன்னும் மறக்கல. ராஜேஷ் பண்ணது பெரிய உதவிதான். அதுக்காக நன்றி கடனா ஏதாவது பண்ண போய் மறுபடியும் ஒரு பிரச்சனையில மாற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. என்ன இருந்தாலும் நானும் ராஜேஷும் ஓடி போக போறோம்னு நினைச்சவங்க தானே நீங்களாம். உனக்கு காரியம் ஆகுற வரைக்கும் தான் பேர் கேட்டாலும் பரவாயில்லன்னு நின்னவரை பார்க்கும்போது இப்போ உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? நீ எப்படி நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு ராஜேஷ் உதவி பண்ணது உண்மைதான். ஆனா என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு மனசார ஆசைப்பட்டவன் தானே அந்த ராஜேஷ். எனக்கு அது பிடிக்கல. நந்தா, என்னடா காலையிலேயே டிவி நியூஸ் பாத்துட்டு இருக்க? ஏதாவது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இல்லம்மா, அது இங்கிலாந்து இந்தியாவோட மேட்ச் போயிட்டு இருந்துச்சு, அதான் ஸ்கோர் பாக்குறேன். நேத்து நைட்டு நீ லேட்டா வரும்போது இதே கதையை தான் சொன்ன. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் பார்த்தேன்னு. வாழ்க்கையில இது மட்டும் போதுமாடா? சரி, நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன், போதுமா? போதாது. நீ எதுக்காக இப்படி தட்டி கழிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது சரியில்லை. உங்க இஷ்டப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டேன். மீதி வேலை நீங்க தானே பார்க்கணும். நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணினதுக்கு அப்புறம் நீ பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல போற, அதானே? அது நடக்காது. பொண்ணு பார்க்க போறதுல இருந்து எல்லாமே உன் விருப்பப்படித்தான் நடக்கும். அதுக்கு நீ எப்பவும் வீட்டுல இருக்கணும். நான் கூப்பிட்ட குரலுக்கு நீ முன்னால நிக்கணும். நீங்க எப்படியாச்சும் எனக்கு ஏத்த ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருவீங்க, நல்லாவே தெரியும். அது வரைக்குமாவது நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கிறேனேமா. உன் கல்யாணத்தை ஒரு மாசத்துக்குள்ள முடிச்சாகணும். நான் இத ஒரு வைராகியமா எடுத்துக்கிட்டேன். என் பையனுக்கும் இதே ஊர்ல நல்ல பொண்ணு கிடைக்கும்னு ஒரு சிலருக்கு நான் காட்ட வேண்டியிருக்குல்ல. பாரு, காலையிலயும் உன் ஃப்ரெண்டு வந்தாச்சு. நான் அவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அவங்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? இங்க பாருங்கம்மா, நான் செய்யற தப்புக்கு என்னோட ஃப்ரெண்டை நீங்க குறை சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. நான் யாரையும் குத்த சொல்ல போறதில்ல.
அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவ்வளவுதான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க முதல்ல போய் அவனை டீ எடுத்துட்டு வாங்க. நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். போங்கம்மா போங்க. ம். ஏதாவது பிரச்சனையாடா? இல்ல இல்ல, நீ வா. என்னடா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்ல, நான் ஊர்ல இருக்க எல்லா பத்திரிக்கையும் வாங்கி நல்லா படிச்சு பார்த்துட்டேன். அதுல எந்த நியூஸும் வரல. டிவி நியூஸ்ல கூட அப்படி ஒன்றும் வரவே இல்லை. அவன்லாம் அப்படி சாக மாட்டான்டா. யாராவது அவனை காப்பாத்தி கரையில படுக்க வச்சிருப்பாங்களான்னு நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்தேன். செத்தாலும் அவன் யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டான் மட்டும் தெளிவா தெரியும். அப்போ கஷ்டப்பட்டு நீந்தி எங்கேயாவது தப்பிச்சு போயிருப்பான்னு சொல்றியா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கால் வரும். அவன் இப்ப நம்ம மேல சம கோவத்துல இருப்பான்டா. இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஆமா, நாம அவனோட எந்த விஷயத்துல இனிமேல் தலையிடவே கூடாது. மனோன்னு ஒருத்தனை நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா நேத்து நம்ம மனோவை பார்க்க போற விஷயத்த அவன் கௌரி கிட்ட சொல்லியிருப்பான்ல? அப்படி சொல்லியிருந்தா மனோவை பத்தி எந்த விவரமும் தெரியலன்னு காயத்ரி நம்மளை தேடி வருவா. அப்ப நம்ம என்ன சொல்றது? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது ராகுல். மனோ விஷயத்துல நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வேண்டியவங்க கிட்டலாம் இப்பவே சொல்லிடலாம். ஒவ்வொரு கணக்கையா அப்படியே முடிச்சிடலாம். நான் தான் என்ன கூப்பிட்டது ஏன் அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல பாதிலே எழுந்து போயிட்டேன்னு கேட்கறதுக்காகவா தான் இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றது? உண்மையை தான் சொல்லணும். நந்தாக்கு எல்லாம் தெரியணும். சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்காக நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதா? எல்லாம் உண்மையை இப்பவே சொல்லிட வேண்டியதான். என்ன நந்தா என்கிட்ட இதை பேசணும்னு சொன்னீங்க? நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். அது என்னவா இருக்கும்னு உனக்கே தெரியும்ல. ஆனா இப்ப நான் வர சொன்னது அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. மனு மறுபடியும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். நானும் ராகுல் அவனை போலீஸ்ல சரண்டர் ஆக சொன்னோம். எங்க பேச்சை கேட்காம சொன்னா கேளு மனோ. குட் பை. கடவுளே, மனுஷ மாமா ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாரா? தெரியல. அவன் எப்படியும் தண்ணில மூழ்கிலாம் செத்துருக்க மாட்டான். கௌரிய ரொம்ப லவ் பண்றதால அவன் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கான். மனுஷ மாமா வாழறதுக்கு காரணம் என் அக்கா தானே சொல்ல வரீங்களா? அவரை எங்க குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தினது நீங்க தானே மறந்துட்டீங்களா? அது மனோ உங்க அக்காக்கு மாப்பிள்ளைய பார்த்தது ஒரு நல்ல எண்ணத்தோட தான் பார்த்து வச்சேன். அது நடக்காததுக்கு என் அக்கா எப்படி காரணமாவா? அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? காயத்ரி, நான் யாரையும் குற்றம் சொல்லல. மனோ கிட்ட கௌரி இன்னமும் பேசிட்டு இருக்கிறதால அவனை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரதான் கௌரி முயற்சி பண்ணிருக்கணும். இந்த பிரச்சனையிலையும் கௌரி அவன் கூட போய் வாழ்றதுக்கு தயாரா இருக்க காரணத்தால மட்டும்தான் அவன் மறைஞ்சு வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சொந்த குடும்பமே அவன் செத்து போயிட்டான்னு சொல்லும் போது அவன் உயிரோட இருக்கான்னு இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் கௌரி முயற்சி பண்ணது. வெளியே இருந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நந்தா. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வேதனை என்னன்னு புரியும். உங்களுக்கு கௌரி அக்காவோட நிலைமை என்னன்னு புரியும்ல? இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனுக்கு என்ன ஆனாலும் அவங்க வீட்டு ஆளுங்க எங்களை தேடி வரமாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி மனோவை தேடி கௌரி எங்க கிட்ட வரக்கூடாதுன்னு நீ அவங்க கிட்ட சொல்லிடு. ஃப்ரெண்டுங்கிற முறையில எனக்கும் ராகுலுக்கும் மனு கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நான் வரேன்.
அக்கா 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 என்னம்மா? அக்கா என்ன காயத்ரி? மனுஷனா இருந்தா எல்லாமே இருக்கணும், ஒரு தன்மானம் வேணும். அது இல்லைன்னும் போது என்ன பண்றதா? அனுபவிச்சுதானே ஆகணும். நீ இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்க? மனோஜ் மாமா பத்தி தான், வேற யாரு? ஏய் காயத்ரி, நீ யார என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா மனோவை பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஓ, உனக்கு அந்த ஆளை பத்தி பேசினா கோபம் வரும்ல? அந்த ஆளா? வேற நான் எப்படி கூப்பிடுறது? பண்ணது கொலை, வேற எப்படி கூப்பிட முடியும் சொல்லு? சட்டத்துக்கு முன்னாடி சரண் அடையணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நேரடியா மோத கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைய பத்தி யோசிக்க முடியும். ஆனா உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்கள மாட்டு வேணும்னு நினைக்கிறாரே, இவரை நான் என்ன சொல்றத? அது அது வந்து இவ்ளோ நாளா தப்பிச்ச ஒரு ஆளுக்கு திரும்ப மாட்டிப்போமோன்னு ஒரு பயம் வராதா? நியாயமா பேசுறியா? நீ எப்பவுமே நியாயமா தானே பேசுவ. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அவரு எப்படி நன்றி இல்லாம நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் இப்ப நீயும் நடந்துகிட்டு இருக்க. ஏய், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுன? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? புருஷனை எழுந்து ஒரு பொம்பளை இங்க நின்னுக்கிட்டு இருக்கா. ஆனா இது வரைக்கும் அம்மா நமக்காக எந்த கெட்ட பேரையும் உருவாக்கி வைக்கல. அதுதான் வீட்டுடைய கடமை, பொறுப்பு. உன்னால இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமாக்கா? முடியுமான்னு கேக்குறேன். உனக்கான ஒருத்தன் வந்ததும் இந்த வீட்டோட நிலைமையெல்லாம் நீ மறந்துட்டல. வீட்டோட மானத்தை காப்பாத்துறது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்துதான். நீ கெடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எது பண்ணிருந்தாலும் அதுக்கான பொறுப்பை நீ எடுத்துக்க வேண்டாம். எனக்கு அதை பாத்துக்க தெரியும். அப்படின்னா ஒரு அப்பா இல்லாத குழந்தைய இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க ஒரு சின்ன குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கா, காவியா. என்ன விட்டு நான் பாத்துக்கிறேன், ஆனா அவ வாழ்க்கையை நான் பார்க்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மா காயத்ரி, நீ என்னம்மா சொல்ல வர? அங்கிள், உங்க பக்கத்துல இருக்காரு ராஜேஷ் அண்ணா, அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, எல்லாமே சொல்லுவாரு. போதும். சின்ன வயசுல இருந்து எல்லாருக்காகவும் நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன். ஆனா எல்லாருக்குமே அவங்கவுங்க காரியம் தான் முக்கியம். நான் யாருக்கும் முக்கியம் இல்ல. என்னை யாரும் தொடாதீங்க, நான் எல்லாரையும் வெறுத்துட்டேன். கர்னல், அவ இப்படி பேசுறத இப்பதான் நான் முதல் முறையா பாக்குறேன் கர்னல். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கர்னல். அந்த மாதிரி இல்ல சு, அவ சொல்றது உண்மை இல்லனா அவ இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறவ தான் காயத்ரி. அவ ஒன்னும் வேண்டாம் வெறுப்பெல்லாம் பேசல. அவ மனசுல இருக்கிற கஷ்டத்தை வெளிப்படுத்திருக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்மளை விட்டு அவ சொல்றதை கேட்க யாரு இருக்கா? அவ காட்டுற அன்பையும் பாசத்தையும் நாம தானே புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம். எனக்கு ஒரு 2 வார்த்தை கேட்கணும் போல இருக்கு. வேற யாருக்கிட்டையும் இல்ல, என் பையன் கிட்டதான். எல்லாரும் இருக்கிறப்போ ஒரு மகளை விசாரிக்கிறதுக்கு எந்த அம்மாவாலையும் முடியாது. அதான் நான் அப்போ ஒரு வார்த்தை கூட பேசாம நின்னுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப சில கேள்விகளை கேட்டேதான் ஆகணும். அதுக்கு இல்லைன்ற வார்த்தையை மட்டும்தான் எனக்கு பதிலா நீ சொல்லணும். அததான் நான் எதிர்பார்க்கவும் செய்றேன். காயத்ரி சொன்ன அத்தனையும் உண்மைதானா? புரிஞ்சிருச்சு. எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உன்னை குறை சொல்ல விரும்பல. எல்லாம் என்னோட தப்பு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்க அம்மா மறந்துட்ட. அம்மா, என்ன நடந்தாலும் அவர் என்ன கைவிட மாட்டாருமா. இது ஒரு பதிலே கிடையாது. தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தாத. அம்மா, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க ஆசைப்படுறேன். என் பையனை நினைச்சு இது வரைக்கும் நான் வருத்தப்பட்டதே இல்ல, தெரியுமா? ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தரமானவன் எனக்கு இப்பதான் புரியுது. அறிவு கட்டவனே. நீ ஒண்ணு இல்லைனாலும் நீ மனசார நினைச்சவதான அந்த பொண்ணு கௌரி. அவளை வேற ஒருத்தன் கூட ரூமுக்கு அனுப்புறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? அதுவும் நம்ம வீட்டுல வச்சு. ஐயோ அப்பா, இதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ஏன்பா இந்த விஷயத்தை இப்ப எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேருக்காக தான் அப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக நீ அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வியா? அவன் இங்க வந்தப்போ நீ அவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் கௌரியை பாக்கிறதுக்கு அவனுக்கு உதவி செஞ்சது சரி. அதுக்கு மேல அவங்க 2 பேருக்கும் நீ எந்த ஹெல்ப்பும் பண்ணாம இருந்திருக்கணும். நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க அடிக்கடி பார்க்கவும் பேசவும் தானே செஞ்சாங்க. எப்பாவது ஒன்னா சாப்பிடுவாங்க. இதை தவிர வேற என்ன நடந்ததுன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? என் முன்னாடி நின்னுகிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு நீ காயத்ரி கிட்ட சொன்னல. டேய், உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போகுது. ஒரு குடும்பத்தோட நம்பிக்கை நீ சுக்குநூறாக்கிட்ட. அப்ப நான் நிறுத்துடா. என் வீட்டை பத்தியும் என் மகனை பத்தியும் இப்படி ஒரு கேவலமான விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏண்டா வாழணும்ன்ற மாதிரி தோணுது. டேய், அந்த மனு மட்டும் திரும்ப வரலன்னா அந்த கௌரியோட நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. எங்கேயாவது போடா. ஐயோ, டேய் வாசு, சோமு, சீக்கிரமா இங்க ஓடி வாங்கடா. இங்க ஒரு பொணம் கிடக்குதுடா. என்னது பொணமா? டேய், யாராவது கொஞ்சம் சீக்கிரமா ஓடி வாங்கடா. இங்க சீக்கிரமா ஓடி வாங்கடா. வாடா. என்ன சொல்றீங்க? எங்க பாட்டி போனோம்? எங்க? அங்க பாருங்கடா, ஒரு பொணம் கிடக்குது.
நேத்துக்கே நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட ஒரு பணம் தண்ணியில் அடிச்சுட்டு வந்துருச்சுன்னு. அந்த பணமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நாம இதெல்லாம் தொடக்கூடாது. போலீஸை வர சொல்லுவோம். டேய், போலீஸை கூப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல இவனுக்கு உயிர் இருக்கான்னு பாருங்கடா. டேய், அவனுக்கு உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பாருங்கடா. போங்கடா. வாங்க சீக்கிரமா சீக்கிரமா. யாருன்னு தெரியலையே. இவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கடவுளே. அட கடவுளே, இப்பயாவது இவனை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு இல்ல? ஐயோ, இங்க பாரு ராசா, என் கண்ணை திறந்து கொஞ்சம் பாருடா. கண்ணு திறந்து பாருடா. ஒண்ணு இல்ல. நான் இப்ப எங்க இருக்கேன்? அத அப்புறம் சொல்றேன். நீ நினைச்சதுனால ஃபுல்லா ஈரமா இருக்குடா. முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்தலாம். டேய், இவனை தூக்கிட்டு வீட்டுக்கு வாங்கடா. சரி பாட்டி, தூக்குங்கடா. பாத்து. அம்மாடி காயத்ரி, என்னதான் இருந்தாலும் நீ கௌரி அப்படி பேசிருக்க கூடாது. எப்படி பார்த்தாலும் அவ உன்னோட அக்கா. அது மட்டும் இல்ல, உனக்கே தெரியும்ல, உடம்பு சரியில்லாத பொண்ணு. அப்புறம் நீ ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவ பழைய நிலைமைக்கு போயிட்டானா யாரை ஏத்துக்கிட்டாலும் நீ அதை ஏத்துக்கவியா? அம்மா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. எனக்கு என்னையே அறியாம என் மனசை விட்டு போச்சு. அப்படின்னா என்னோட பொண்ணு அவ அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இதுக்கு ஏதாவது கவலைப்படுறவன் நீ நினைக்கிறியா? எனக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தானே நான் எவ்வளவு பொறுத்து போயிட்டு இருக்கேன். அப்படின்னா அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. அக்கா, சின்ன வயசுல இருந்து நான் சண்டை போட்டதெல்லாம் என் அக்கா கூட தானே. அதுக்காக அப்பாவும் அம்மாவும் நடிக்க வந்தப்போ அவங்க கிட்ட இருந்து நீ தானே என்னை காப்பாத்தன. இப்போ அதே மாதிரி நான் உன்கிட்ட சண்டை போட்டதுக்கு நீ என்ன மன்னிக்கணும். மன்னிச்சிருப்பேன், நீ சின்ன பொண்ணா இருந்திருந்தா. ஆனா எனக்கு இன்னைக்குதான் புரியுது, நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. அக்கா, உண்மைதான். இந்த வீட்டோட அம்மாவும் அப்பாவும் நீதான். உன் உழைப்புல தான் இந்த வீடு நல்லா இருக்கு. அதனால நீ இங்க யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்கெல்லாம் அதை பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். அக்கா, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. நீயே நல்லா யோசிச்சு பாருக்கா. மனோஜ் உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து தானே இப்படி எல்லா பிரச்சனையும் ஒண்ணு ஆரம்பிச்சது. அவங்க ஒருவேளை நம்மளை ஏமாத்துறாங்கன்னா. நிறுத்து, போதும் உன்னோட பேச்சு. இனிமே என்னோட விஷயத்த நான் மட்டுமே பாத்துக்கிறேன். இதுக்கப்புறமாவது நான் என்னோட சொந்த கால்ல நிக்கணும். அது எப்படின்னு எனக்கு தெரியும். அக்கா, நான் சொல்றது, ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னு எட்டு உதைக்காத. அதுவும் என் தங்கச்சியா இருந்துகிட்டு, கூட பிறந்த பொறுப்பா இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலை பண்றதுக்கு அசிங்கப்படணும். காயத்ரி, பரவாயில்லம்மா, என்ன நம்பி யாரும் இருக்க வேண்டாம். எல்லாமே இனிமே அக்காவே பார்த்துப்பா. எல்லாம் ஏன் தப்பு தானே.
அப்பா புள்ள சண்டை இன்னும் முடியலையா? எப்ப 2 பேரும் பேசுவீங்க? ராஜேஷ் இப்ப அப்படி என்ன பண்ணிட்டான்னு அவன் மேல நீங்க எவ்வளவு கோவமா இருக்கீங்க? அது என்னன்னு அவனுக்கே தெரியும். நீ இதுல தலையிடாம இரு. பாசத்தை கொட்டி வளர்த்ததுக்கு தான் இவன் இப்ப இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கர்னல். ராஜேஷ் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இந்த முதல்ல டீ குடி. வேணாம் ஆண்டி, எனக்கு எது வேணாம். டேய், உன் கோவத்தை ஆன்ட்டி கிட்ட எல்லாம் காட்டக்கூடாது. நீ இதை குடிச்சா போதும். இந்தா குடி. இப்ப நான் உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா டீ குடிக்க? தப்பு பண்ணது என்னோட பொண்ணும் அவ விரும்பின மனோவும் தான். ராஜேஷ் தப்பு பண்ணதுன்னா அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணது மட்டும்தான். அதுக்காக இப்படி அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறது சரியா இல்ல. அதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். கர்னல், இதுக்கப்புறம் நான் இங்க வரணுமா இல்ல வரக்கூடாதா? இல்ல, எங்க 2 பேரோட சண்டையை வச்சு நீ இங்க வராம இருந்துறாத. டேய், இங்க வா. இங்க வாடா அண்ணா. உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா? எனக்கு என்ன கோவம்? நீங்க தான் என் மேல கோவமா இருக்கீங்க. பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைங்க மேல பாசத்தையும் காட்டுவாங்க, கோவத்தையும் காட்டுவாங்க. அது நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். எங்களோட சண்டை இவ்வளவுதான் சூ. நாங்க 2 பேரும் இப்படித்தான். எங்களுக்கு வேற யாரு இருக்காங்க இல்லடா? எப்படி இருக்குக்கா? 2 நாள் தாமதமானாலும் இந்த பிரசன்னா பார்த்த பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பிரசன்னா. நல்ல லட்சணமான பொண்ணு. காயத்ரி தேவிகாவை விட இவ பார்க்க அழகா இருக்கா. அவ பாக்குறதுக்கு மட்டும் அப்படி இருக்க மாட்டா. அவங்க குடும்பமும் அவள மாதிரி நல்ல குடும்பம் தான். அதுவும் இல்லாம வீட்டுக்கு ஒரே பொண்ணு இந்த பொண்ணு. அப்படியா? இல்ல, நந்து விஷயத்தை பத்தி நீ அவங்க கிட்ட சொல்லிட்டல. சொந்த ஊர்ல சொத்து பத்தெல்லாம் இருந்தாலும் இங்க நாங்க வாடகைக்கு தானே இருக்கோம். அத எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்க்கா. அவங்களுக்கு இந்த ஊர்லயே 3 வீடு சொந்தமா இருக்குக்கா. அப்புறம் பையனுக்கு ஏதாவது வீடு இருக்கான்னு அவங்க எப்படி நம்மகிட்ட கேட்பாங்க? இருக்கிறதுலயே பெரிய பணக்காரங்கள்ல ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு. இங்க கவர்மெண்ட் காலேஜ்ல லெக்சரா இருக்கா. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நாம சொல்றத தாண்டி அவங்க கிட்ட வேற பேச்சே இருக்காது. ஜாதகத்தை வாங்கிட்டு வாங்கன்னு தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. நாம மட்டும் அங்க கல்யாணம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜாக்பாட்டு தான். சாதாரண ஜாக்பாட் இல்ல, பம்பர் ஜாக்பாட்டு. அப்படி சொத்து சொகத்துக்கெல்லாம் பெருசா ஆசைப்படுறவங்க நாங்க இல்ல பிரசன்னா. பொண்ணு பார்க்க நல்லா இருக்கணும். ஜாதக பொருத்தத்துல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்க கூடாது. அது எனக்கு தெரியும்க்கா. என்ன இருந்தாலும் என்னுடைய மருமகளையே உங்க மகனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு தயங்காதவங்க தான் நீங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்டு பொண்ணுக்கு இல்லனாலும் இந்த கோடீஸ்வரி தான் உங்க வீட்டு மருமகளாகணும்னு எழுதி இருக்கு. பொண்ணோட பேரு ஸ்வேதாவா? ஆமா, ஸ்வேதா முகுந்தன். காலேஜ் எல்லாம் சென்னையிலே முடிச்சிட்டான். அவளோட 2 மாமாவும் தமிழ்நாட்டுல 2 ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அந்த சொத்து கூட இவ பேருக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். கேட்கும் போதே தலை சுத்துது பிரசன்னா. இவ்வளவு பெரிய பணக்காரங்க எனக்கு தேவையில்லை. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பாருங்கன்னு நந்தாவும் சொல்றான். ஐயோ அக்கா, அந்த பொண்ணோட சொத்து விவரத்தை பத்திலாம் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த போட்டோவை காட்டி பிடிச்சிருக்கான்னு மட்டும் கேளுங்க போதும். பாக்கியெல்லாம் நீங்க தானே பார்த்து நடத்தி வைக்க போறீங்க. இந்த பொண்ணாவை ஏன் பிடிக்கலன்னு சொல்ல போறான். இவன் நல்லா இருக்கல்ல. அப்படின்னா அக்கா போயிட்டு நந்தாவோட போட்டோவையும் ஜாதகத்தையும் மட்டும் எடுத்துட்டு வாங்க. நான் இன்னைக்கே பேசி முடிச்சிடறேன். 1 மாசத்துக்குள்ள பையனோட கல்யாணத்தை நடத்தணும் தானே சொன்னீங்க. அத நாம நடத்தி முடிச்சிருவோம். ஆனா நந்தாவோட போட்டோ எங்க இருக்குன்னு தெரியல பிரசன்னா. நான் அப்புறமா தேடி எடுத்து வைக்கிறேன். ஜாதகமும் போட்டோவும் நாளைக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. அப்பனா அப்படியே பண்ணிடுவோம். நான் நாளைக்கு வரேன்.
அப்புறம் அதுக்கப்புறம் லேட் ஆக்கிடாதீங்க. வர்ற மகாலட்சுமி நாமளே தட்டி விட்ட மாதிரி ஆயிடும். நம்ம தான் கைய புடிச்சு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும் பிரசன்னா. சரி சரி, நீ இப்ப போயிட்டு நாளைக்கு வா. சரி. ஐயோ ஐயோ, என்னாச்சு பிரசன்னா? பர்சக்கணும், அதான் பயந்துட்டேன். ஷோ கடவுளே, எல்லாம் சேர்த்து நான் நாளைக்கு குடுக்கற பிரசன்னா. ஓகே, அப்ப எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நான் போயிட்டு வரேன். காயத்ரி வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? அங்க என்ன நல்ல விசேஷம்? நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை தான் குழப்பி விட்டாளே. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் தான் நான் இங்க வந்தேன். மீதி அம்மா சொல்லுவாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். என்னம்மா அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். இல்ல கையில என்ன? நான் சொல்ல மாட்டேனா, நீ போயிட்டு வா. நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு. இங்க பாரா தம்பி, கண்ணா எழுந்துருடா, எழுந்துருடா. இந்தா வாய குப்பளி. இந்தா இத சாப்பிடு. சாப்பிடு. நீ எந்த ஊரு தம்பி? பார்த்தா உன்னை பெரிய வீட்டு புள்ள மாதிரி தெரியுது. பாத்து பாத்து முதல்ல இந்த டீ எடுத்து குடி. குடி, இத சாப்பிடு. நீ சாப்பிட்டு எப்படியோ 2-3 நாளா இருக்கும் போல இருக்கு. ஆமா, நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் தண்ணியில குதிச்சியா, இல்ல உன்னை யாராவது தண்ணியில தூக்கி போட்டுட்டாங்களா? இல்ல, ஒரு பிரச்சனைனால தான் நான் இப்படி படிக்கிட்டேன். நீச்சல் தெரிஞ்சதுனால இதை தப்பிச்சிட்டேன். ஒரு மரத்துண்டு கடிச்சதுனால அப்படி நீந்தி கரையை ஒதுக்கிட்டேன். மரணத்தை கண்ட உடனே மயக்கமாயிட்டேன். அச்சோ, நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் கண் முழிச்சனே. உன்னை பெத்த அம்மாவோட பிரார்த்தனையால தான் நீ இன்னைக்கு பொழைச்சிருக்க. இல்லேன்னு வை, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தீன்னா ஆள் அதிகமா இருக்கும். ஒரு எலும்பு துண்டு கூட கிடைச்சிருக்காது, பாத்துக்கோ. என்ன கண்ணு, நான் சொன்னது உங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சோ? நான் இப்ப அம்மாவை பார்த்துட்டு தான் இருக்கேன். என் கண் முன்னாடி இருக்கிற நீங்க தான் அது. என்னையா சொல்ற? நான் அம்மா இல்லடா, கிழவி. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரசவம் பாக்குற கிழவி. ஒரு குழந்தைய கூட நான் பெத்துக்கவே இல்லை. ஆனா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் பிரசவம் பார்த்தது நான் தான். இந்த ஊர்க்காரங்களோட மீனாட்சி கிழவி நான் தான். இப்ப என்னோட சொந்தம். என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்த நீங்க தான் இனிமே என்னோட அம்மா. அப்ப உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லையா? இல்ல, ஒரு காலத்துல எல்லாரும் இருந்தாங்க. இப்ப யாரும் இல்ல. இப்ப நான் தனியா தான் நிக்கிறேன். தனி மரமாயிட்டேன். அவர் முழிச்சிருந்தாருன்னா அவரோட வீட்டுல விட்டுடலாம். ஆமா ஆமா. என்ன பாட்டி, அவர் எங்க இருக்கா ஏதுன்னு சொன்னாரா? டேய், ஏன்டா அவசரப்படுறீங்க? ஒரு நாள் முழுக்க தண்ணியிலே இருந்திருக்கான்ல, அதோட சோறு இருக்கும்ல. இல்ல, நாங்க சும்மா தான் கேட்டோம். எப்படியோ ஒரு உயிர் பொழைச்சிட்டாருல்ல. இல்ல, அவர் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா அவரை கூட்டு போய் அவர் வீட்டுல விட்டுலான்னு தான் வந்தோம். இங்க பாருடா, நீ நல்லா படுத்து தூங்கி ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு போனா போதும். உனக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் நான் தரேன், சரியா? சரி பாட்டி, ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம். தயங்காம எதுனாலும் கேளுங்க பாட்டி. சொல்றேன், போங்க. சரி, நாங்க வரோம். நாங்க வரோம். நன்றிண்ணே, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. சரி, வரோம். இவனுங்கெல்லாம் நல்ல பசங்க தான். ஒருத்தனை பிடிச்சு போச்சுன்னா அவனுக்காக உசுரையே கொடுப்பானுங்க. என் நல்ல நேரம் நான் உங்ககிட்ட கிடைச்சிருக்கேன். இல்லடா, இந்நேரம் என்ன நந்தா,
மனோஜை பத்தி சொல்றதுக்காக தான் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல, அந்த சாப்டர் எப்பயும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்பி அதை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு டைம் இல்லாம தான் நானே இங்க வந்திருக்கேன். எப்போத்துல இருந்து காயத்ரி என்னை பார்க்க முடியாத அளவுக்கு பிஸி ஆயிட்ட? ஒரு நாளைக்கு 2 தடவையாவது என்னை பார்க்கறதுக்காக கண்டிப்பா நீ ஓடி வருவ. இப்ப எல்லாம் மாறிடுச்சுல்ல. நான் இப்ப உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ இருந்து இந்த மாதிரி மாறினீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எப்போ உங்களுக்கு எனக்காக காத்திருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தோணுச்சோ அப்பத்துல இருந்து நான் என்னுடைய வழியை மாத்திக்க தொடங்கிட்டேன். ஒன்னு சொந்தமாக்கணுன்ற என்னோட எண்ணத்தை தான் நீ காத்திருக்க டைம்ல என்கிட்ட சொல்றியா? என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்க கூட வருவேன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. ஆமா, ஆனா நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னது உன்னை உன் குடும்பத்துல இருந்து பிரிச்சு கொண்டு போறதுக்காக இல்ல. உன் கஷ்டத்துல எல்லாம் கூட இருந்து உனக்கு ஒரு நல்ல துணையா இருந்து உன் கூட வாழணுன்ற ஆசையில தான் சொன்னேன். இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நந்தா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. முடிச்சுக்கலான்னு நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இப்ப கூட உன் கூட சேர்ந்து வாழதான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா எனக்காக அவசர அவசரமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்தப்போ வேற வழி தெரியாம ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு மோதிரம் மாத்துறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இது எல்லாமே நடந்திருக்காது. ஆமா, இனி அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு மனசாட்சிக்கு துரோகம் பண்ண முடியாது. அந்த காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு இருக்கேன். நான் இன்னொரு தடவை உனக்காக என் அம்மா கிட்ட நான் கெஞ்சி பாக்குறேன். எனக்காக வேணா எங்க அம்மா சம்மதிப்பாங்க. வேண்டாம் நந்தா, மறுபடியும் நீங்க எனக்காக உங்க அம்மா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்படி எங்க தான் போயிருப்பேன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? மனோஜை பத்தி சொல்றதுக்கு நீங்க என்ன கூப்பிட்டப்போ நீங்க என்ன கேப்பீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இந்த காயத்ரிக்கு திமிரு, பிடிவாத, அகங்காரம் எல்லாமே இருக்குன்னு நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நீங்க என்ன அப்படியே புரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது இப்போ நான் கேட்கலனாலும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ற கடமை உனக்கு இருக்குல்ல? இருந்துச்சு. ஆனா தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்கலன்ற ஒரு காரணத்துக்காக இதுக்கப்புறம் நான் அதை மாத்திக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். என்னாலதான் உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க நீங்க மாத்த வேண்டாம். அவங்களுடைய சாபம் எனக்கு வேண்டாம் நந்தா, ப்ளீஸ். வீட்டுல எல்லாம் சரியாயிருச்சா? அப்பா என் மேல இருந்த கோவத்தை சுபாஷினி ஆண்டி தான் தீர்த்து வச்சாங்க. நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவுமே பேசாம நிக்கிற. எனக்கு தோன்றதானே நான் பண்ண முடியும். நான் ஒன்னும் ஜடம் கிடையாதே. அவங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு கௌரி. நான் உங்க 2 பேருக்கும் ரொம்ப இடம் கொடுத்துட்டோன்னு தான் இப்ப எனக்கு தோணுது கௌரி. நீ என்ன சொல்ற? நான் ஆசைப்பட்ட மாதிரி நடந்ததுனால எனக்கு அப்படி ஒண்ணு தோணல. அப்புறம் ஒருத்தருக்கு ஒரு வாட்டி உதவி பண்ணதுக்கு அப்புறம் நான் தான் உதவி பண்ணேன்னு ஊரு புற தம்பட்ட அடிக்கிறது நல்ல மனுஷனுக்கு அழகில்ல. நானும் மனோவும் அடுத்து என்ன பண்ண போறோங்கிற விஷயத்த காயத்ரி கிட்ட யார் சொன்னது? அது கௌரி, மனோவையும் உன்னையும் பிரிச்சிடக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் நான் அப்படி பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா அப்படி சொல்லியிருக்க வேணான்னு இப்ப எனக்கு தோணுது. அதனால எல்லாரும் என் மேல தானே குத்தம் சொல்றாங்க. இனிமே மனோ ஃபோன் பண்ணா நீ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். அவனுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு அவனுக்கும் தெரியணும். பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக கண்டிப்பா வருவான்.
மனோ கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நானே கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் எந்த கடனும் இருக்காது. அப்புறம் ராஜேஷ்க்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு கண்டிப்பா மனோ கிட்ட சொல்லிடுறேன். ஏய், என்னை பத்திலாம் விடு. நான் எதையும் எதிர்பார்த்துலாம் இதை செய்யல. எனக்கு இப்படி நடந்துக்க தான் தெரியும். நீ கஷ்டப்படாத, கவலைலாம் படாத. என்னால அதை தாங்கிக்க முடியாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றது இதுக்காக மட்டும்தான். போதும், நிறுத்து ராஜேஷ். எனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டாம். எனக்கும் மனோவுக்கும் என்ன உறவு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி என்கிட்ட பழகிட்டு இருக்கிற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இத நான் ஏத்துக்கவும் மாட்டேன். கௌரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா ஆமா. இங்க பாரு காவியா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. நீங்க போங்கடி, நான் வந்துடுறேன். சரிடி. என்ன மாமா, நானே உங்களை பார்த்து ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? சரி, அது எதுக்குன்னு முதல்ல சொல்லு. இல்ல இல்ல வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்த பேசணும்னு நினைச்சிருந்தா? எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். காயத்ரிக்கும் எனக்குமா என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆன விஷயம் உனக்கு தெரியல. அன்னைக்கு உன்னோட அக்காவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? காயத்ரி அன்னைக்கு எங்க போனா? உனக்கு அதை பத்தி தான் தெரியுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.